1991 வந்திருக்கிற ஸ்பெஷல் பாஸ் பேப்பரில் 20வது கேள்வியை பாருங்கள். தசம் 1 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் சுவர் ஒன்றின் மீது 10 ms-1 ஒரு கதியோட நேராக அப்படி எரியப்பட்டு அதே கதியுடன் எதிர் திசை வழியே பின்னதைக்குதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 10 ms-1 எதிர் திசையில் பின்னடைக்குது. இது ஒரு பூரண மீள்தன்மையுடைய மோதுகை. ஏன்னு சொன்னால் இங்கே வேகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சக்தி இழப்பு இல்லை. இந்த பந்து சுவருடன் தசம் 0.2 செகண்ட் நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தொடுகையில் இருக்குதாம். இதில் சுவரில் ஏற்படுத்தக்கூடிய சராசரி விசை. நாங்கள் நேற்றும் இந்த மாதிரி ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். என்னன்னு கேட்டால் F = நியூட்டன் 2ஆம் விதியிலிருந்து என்ன டெல் mv/t ஒரு சமன்பாடு தெரியும். F = டெல் mv/t. F = mv-u/tன்னு சொல்லி வரப்போகுது. இது இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகமாக இருக்க போகுது. அப்போ சராசரி விசையை தான் கேட்டிக்கிறாங்க. எங்களுக்கு அதில் திணிவு தெரியும். திணிவு தெரியும் என்ன தசம் 1 கிலோகிராம் இன்டூ இறுதி வேகம் என்ன 10 தான், ஆரம்ப வேகமும் 10 தான், அதே வேகத்தோடு பின்னதைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் டைம் 0.02 செகண்டாக இருக்க போகுது. நாங்கள் இதை பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வேக மாற்றத்தை கேட்டிக்கிறாங்க. அப்போ வேக மாற்றம்னு சொன்ன என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் இந்த திசையில் 10 ms-1, இறுதியாக இந்த திசையில் 10 ms-1. நாங்கள் இங்கே வேக மாற்றத்தை இரண்டும் எதிரெதிர் திசையிலிருந்து வேக மாற்றம் செய்யலுமா? பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த திசையில் 10 ms-1 மைனஸ் இப்போ இந்த திசையில் 10 ms-1. இப்படி எதிரெதிர் திசையிலேருந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் காவி கூட்டல் செய்ய முடியாது. எல்லாம் ரெண்டையும் ஒரே திசையில் எடுத்தோம்னு சொன்னால் இந்த திசையில் 10 ms-1, நாங்கள் திசையை மாற்றினா மைனஸ் இந்த திசைன்னு வரப்போகுது. ப்ளஸ் இந்த பக்கம் 10 ms-1. இது ரெண்டும் எதிரெதிர் திசையினால் வேகமாற்றம் கூட்டிப்படும். இது என்ன செய்யணும்னு சொன்னால் கூட்டிப்படும். இதுதான் இங்கே பேசிக் கான்செப்டாக இருக்குது. பாருங்க, இது 1 தர 10 சை 1, இது 20 இருக்க போது. இங்கே கீழே 2 தர 10 சை 2. எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 100 நியூட்டன் அப்படின்னு சொல்கிற இரண்டாவது ஆன்சர் எங்களுக்கு இலகுவாக அணுகலமாக இருக்கும். 1991 வந்திருக்கிற ஸ்பெஷல் பாஸ் பேப்பரில் 21வது கேள்வியை பாருங்கள். ஒரு ஹைட்ரோ கேள்வி. 200 கிலோகிராம் m-3 அடர்த்தி உடைய ஒரு பொருள். இந்த பொருள் என்ன? 200 கிலோகிராம் m-3 பொருளை கொண்டு ஆக்கப்பட்ட ஒரு தக்கை ஒன்று. இது நீர் எவ்வளோ? 1000 கிலோகிராம் m-3 அடர்த்தியுடைய நீரில் மிதக்குது. அப்போ என்ன? மிதப்பு தத்துவம். பாருங்க, இந்த தக்கை நீரில் அமிழாத கன அளவிட பின்னம் யாதுன்னு எங்களுக்கு இலகுவான கேள்வி. அப்போ ஒரு மிதக்குது அப்படின்னு சொன்னாலே மிதப்பு விதி. மிதப்பு விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இந்த நிறைவிசை mgயை இந்த மேலுதைப்பு என்ன செய்யும்னு சொன்னால் ஈடு செய்யும். எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் u = mgன்னு எழுதலாம். இந்த யூன்னு சொன்ன என்னன்னு கேட்டால் இந்த நீரால் இந்த தக்கை இந்த பொருளுக்கு கொடுக்கப்படுறது. இந்த u = என்ன? v/g. v/g பாருங்க. அப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தக்கையை ρ0 எடுப்போம். இதை ρw அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் இந்த நீரால தானே கொடுக்கப்படுது. அப்போ நீரால கொடுக்கப்பட்டா இங்கே என்ன வரணும்? ρw/g வரணும். இந்த தக்கை இந்த நிறைவிசை இந்த தக்கையால் தொழிற்படுறதால இந்த mgக்கு பதிலாக என்ன வரும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன். அடர்த்தி சமன் என்ன? திணிவின் கீழ் கன அளவு. திணிவுக்கு பதிலாக அடர்த்தி இன்ட்டு கனவளவுன்னு எங்களுக்கு போடலாமா? அப்போ இந்த அடர்த்தி இந்த தக்கையால் தானே நிறைவிசை வழங்கப்படுது. அப்போ அங்கே v/ρ0/g தான் எழுத வேணும். அதே போல் பாருங்கள், அளவு வீண்டு எடுப்போம். இங்கே அமிழ்ற ஆழத்தால் வழங்கக்கூடிய மேலுதைப்பு இங்கே என்ன வரும்னு சொன்னால் இந்த v0. இந்த v0 பெருமானம் தான் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தக்கையிட எவ்வளோ தூரம் அமிழ்ந்ததால் இந்த மேலுதைப்பு வழங்கப்படுறது தான் பேசிக் கான்செப்டாக இருக்க போகுது. அப்போ இந்த ஜியை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 1000 v0 சமன் என்ன? 1200 வின்னு சொல்லி வரப்போகுது. பாருங்கள், 1/5 சொல்கிறது என்னன்னு கேட்டால் v0/v. பாருங்கள், இந்த v அதில் மொத்த கனளவு. அந்த மொத்த கனவளவில் v0 தான் அமிழுது. அமிழாத பகுதி. பாருங்கள், இந்த v-லிருந்து v0 தான் அமிழுது.
பாருங்க, ஒன்றின் கீழ் 5 என்று சொல்கிறது என்ன? வி நோட்டின் கீழ் வி. அந்த வி கனவுல வி நோட் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அமிழ்ந்து மிதக்குதா. அப்போ எங்களுக்கு கேட்டிக்கிற கேள்வி என்னான்னு கேட்டால் அமிழாத கனவுளோட பின்னம். அப்போ அமிழாத கனவுளவு என்ன? அந்த வி மைனஸ் வி நோட்டாகத்தான் இருக்க போகுது. அப்போ வி வந்து 5, அதே போல் வி நாட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒன்றாக இருக்குது. பாருங்கள், வி 5 இருக்குது, வி நாட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒன்றாக இருக்குது. அப்போ 5 மைனஸ் 1 இது தான் என்னன்னு சொன்னால் அமிழாதது. அப்போ 4. அப்போ அமிழாதது கனளவிட பின்னங்கள். அப்போ வியின் கீழே மேல் என்ன? வி மைனஸ் வி நோட்டாக இருக்க போகுது. அப்போ இது சமன் என்ன? 4 கீழ் 5 அப்படின்னு சொல்ல எங்களுக்கு 5வது ஆன்சர் என்ன செய்யணும்னு சொன்னால் இலகுவாக அணுகலுமாக இருக்கும். 1991 ஆண்டு வந்திருக்கிற 35வது MCQ கேள்வியை பாருங்கள், ஸ்பெஷல் பாஸ் பேப்பர்லேயே. இப்போ ஒரு மாறா வேகம் வியோட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் திசையில் வந்து ஒரு பொருளோட நேரம் டி நீடிப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டி நீடிப்புக்கு அப்போது ஒரு டி நேர ஒரு நீளத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வை திசையில் ஒரு மாறாத வெளிவிசை. இப்போ ஒரு வை திசையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாறாத ஒரு வெளிவிசை உண்டு தாக்குதா. அப்போ இந்த எக்ஸ் டைம் இந்த ஒய் தளத்தில் பாதிக்கு திறப்பட வாய்க்குறிக்கிறது எது? பாருங்கள், ஆரம்பத்தில் வியோட தானே. அப்போ ஒரு மாறா வேகத்தோடு சென்று கொண்டு இருக்குது. அவள் மாறா வேகத்தோடு சென்றிருந்தால் ஆரம்பத்தில் என்ன செய்யாதுன்னு சொன்னால் மாறாமல் இருக்கணும். இப்போ ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி மாறாமல் சென்று கொண்டு இருக்குது. அப்போ ஒரு எஃப் நேர நீடிப்புக்கு கொஞ்சம் நேரம் தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எஃப் நேர நீடிப்பு. அப்போ அது டி நாங்கள் அந்த எஃப் வெளிவிசை ஒன்றை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த டி நேரத்துக்கு அதில் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னால் எஸ் சமன் என்ன? யூடி. அப்போ எஸ் சமன் என்னன்னு கேட்டால் வி இன்ட்டு டியாக இருக்க போகுது. அப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இந்த விடி நேரம் இந்த இடப்பெயர்ச்சிக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த எஃப்பை கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இந்த விடி நேரத்துக்கு ஏன்னு சொன்னால் டி நேரத்துக்கு தான் டி நீடிப்பு வரைக்கும் மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எஃப்ன்ற வெளி விசை. ஆக இந்த விடி நேரத்துக்கு எஃப் வருது. இப்போ இந்த நாங்கள் ஒரு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு வெளி விசை ஒன்று தாக்கினா எஃப் சமன் MA. இப்போ இங்கே திணிவு மாறல. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஒரு 6 மூடுகள் அடைய போகுது. அப்போ என்ன சொன்னால் அந்த குறித்த நேரத்துக்கு 6 மூடுகள் அடைஞ்ச பிறகு அப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னால் தொடர்ந்து அந்த பொருள் 6 மூடுகள் அடைஞ்சு கொண்டு தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த திசையில் நாங்கள் என்ன நடக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஏற்கனவே ஒரு வேகம் இருக்குது தானே. டி நேரத்துக்கு கொடுத்தாலும் மார்விசை F1 தாக்கினாலும் அதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னால் தொடர்ந்து 6 மூழ்கி கொண்டே இருக்க போகுது. அந்த மாதிரி கிராஃப் எதுன்னு சொன்னால் பாருங்கள், 5வது கிராஃப் வந்து என்னன்னு கேட்டால் அந்த வீட்டின்ற பரப்பு வந்து அந்த ஆரம்ப பரப்பை விட பெருசு இல்லை. இவங்க ஒரு குறிப்பிட்ட கணத்தில் தான் டி நேர நீடிப்புக்கு வழங்குறாங்க. அவை குறித்த ஒரு செகண்ட் வீட்டிலிருந்து அதை என்ன செய்யும் சொன்னால் 6 மூடுகள் அடைய தொடங்கிடும். அவைங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 4வது கிராஃபை இலகுவாக தெரிவு செய்யலுமாக இருக்கும். 1991 ஆண்டு வந்திருக்கிற 36வது கேள்வி பாருங்கள், அதுவும் ஸ்பெஷல் பாஸ் பேப்பர்லேயே. நிலத்தில் இருந்து 20 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டட கூரையில் இருந்து, இது நாங்கள் கூரைன்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஓரத்திலிருந்து நேராக மேலே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பந்தொண்டு எரியப்பட்டு அவர் பிடிக்க பார்க்கக்குள்ள தவறு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கீழே வரும்போது கூரையோட ஓரத்தை மட்டுமட்டாக தவறி அப்படியே வந்து கீழே நிலத்தை அடையுதான். இந்த முழு இயக்கம் டோட்டல் இந்த முழுசு ஆரம்பத்திலேருந்து இறுதி வரை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது வந்து 4 செகண்ட் நேரம் எடுக்கும்னு சொன்னால் மேல் நோக்கி எரியப்பட்ட ஆரம்ப வேகம் என்ன? அப்போ மேல் நோக்கி எரியப்பட்ட ஆரம்ப வேகம் U என்னன்னு தான் கேள்வி. பாருங்கள், எங்களுக்கு தந்திக்கிற தரவெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த சமன்பாடு இதுக்கு நாங்கள் இலகுவாக பிரயோகிக்கலாம்ன்றது முதலாவது தெரியும். எனக்கு தெரியும் மெக்கானிக்ஸில் இருக்கிற சமன்பாடு சொன்னால் எஸ் சமன் என்ன? யூடி ப்ளஸ் ஹாஃப். பாருங்கள், இந்த பக்கம் எழுதுறேன். எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அதே போல் என்ன சொன்னேன்? வி சமன் யூ ப்ளஸ் ஏடி. அதே போல் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் ப்ளஸ் 2 ஏஎஸ்ன்னு வரப்போகுது. அதே போல் எஸ் சமன் என்ன? u plus v/2 இன்ட்டு டீயாக இருக்க போகுது. இதுதான் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு மெக்கானிக்ஸில் வரக்கூடிய 4 சமன்பாடு. முதலாவது நாங்கள் தந்த தரவுகள் எல்லாம் குறித்து கொண்டோம்னு சொன்னால் இந்த சமன்பாடு எங்களுக்கு எடுக்கணும்னா பேசிக் ஐடியா வந்து குயிக்காக வந்துடும். எண்ணாம் செகண்டில் சென்ற அதில் இடப்பெயர்ச்சி SN சமன் u plus a/2 இன்ட்டு 2n - 1. இப்போ நாங்கள் இந்த கேள்வி எப்படி இலகுவாக செய்கிறத பற்றி பார்ப்போம்.
அவை பாருங்க, இப்போ எஸ் வந்து என்ன 20 மீட்டர் உயரத்திலிருந்து வீசப்படுது. யூ சமன் என்னன்னு கேட்டால் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி எறியப்பட்டு தான் தவறு கீழே விழுது. ஏ வந்து என்னன்னு கேட்டால் அந்த பந்து முழுவதும் இயக்கம் முழுவதும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இருக்கிறதால புவியீர்ப்பு 6 முடுகள். அவை டோட்டல் இயக்கத்துக்கான நேரம் வந்து 4 செகண்டாக இருக்க போகுது. அவை எங்களுக்கு இந்த தரவுகள் எல்லாம் பார்த்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் மேல் நோக்கி இயக்கத்தை கருதினோம்னு சொன்னால் எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டுன்னு சொல்கிற சமன்பாடு பிரயோகிச்சோம்டா இப்போ நாங்கள் போட்டுக்கிற சமன்பாடு மேல் நோக்கி, ஆனால் அந்த இடப்பெயர்ச்சி எஸ் வந்து என்ன கீழ் நோக்கி 20 அவை -20. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கீழ் நோக்கி போட்டோம்னு சொன்னால் மற்ற பெருமானங்கள் எல்லாம் இந்த யூ வந்து மைனஸாக வரப்போகுது. அவை நாங்கள் மேல் நோக்கியே போட்டு இந்த யூவை ப்ளஸ்ஸாக எடுப்போம். சரியா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இது வந்து 4u ப்ளஸ் இல்லை கீழ் நோக்கி இருக்கிறதா நாங்கள் சமன்பாடு மேல் நோக்கி போடுறதால இது வந்து -12 × 10 × 4 வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. பாருங்க, அப்போ -20 சமன் என்ன 4u -5 × 4 வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. அப்போ பாருங்கள் 4uவை இந்த சைடு எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து 80 -20ன்னு சொல்லி வரும். அவை பாருங்க 4u சமன் 60ன்னு சொன்னால் u வந்து என்ன 60 ன் கீழ் 4 15 ms-1 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் 4வது ஆன்சரை இலகுவாக எடுக்கலுமாக இருக்கும். 1991ஆம் ஆண்டு ஸ்பெஷல் பாஸ் பேப்பர்லேயே 37வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் W நிறையை உடைய ஒரு மெல்லிய சுவரை உடைய உருளை வடிவ சாடி ஒன்று நீரை கொண்ட ஒரு பெரிய பாத்திரம். இது ஃபுல்லாக என்னன்னு கேட்டால் நீராக இருக்குதா. இந்த நீரை கொண்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன செய்யுதுன்னா தலைகீழாக மிதக்குது. அப்போ தலைகீழாக மிதக்குது அப்படின்னு சொன்னால் அமுக்கம். அப்போ இந்த சாடியில் இருக்கக்கூடிய அமுக்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இது அமுங்கினா இந்த நீளம் இந்த அமிழாத மேலாக இருக்கிற இந்த நீளத்தை நாங்கள் L2 எடுப்போம். மொத்த நீளம் எல்லாக இருக்க போகுது. ஆகவே வந்து இந்த நீரில் அமிழ்றதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் L1 நீளம்னு சொல்லி எடுப்போம். பாருங்கள், இதெல்லாம் வளிமண்டலத்துக்கு திறந்திருக்கிறதால இங்கே ஒரு வளிமண்டல அமுக்கம் ஒன்று இருக்க போது அதை நாங்கள் சொல்லுவோம் பை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரே கிடைமட்டங்கள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அது இந்த இடங்கள்லாம் வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்க போகுது. அதே போல் நாங்கள் இந்த சாடிக்கு உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் இருக்குதானே, அப்போ இந்த சாடியில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அமுக்கத்தை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் பி அப்படின்னு சொன்னால் முதலாவது எப்படி வரப்போகுது, குறிப்பிட்ட உயரத்தில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு அமுக்கத்தை எப்படி நாங்கள் காண்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நிரல் வந்து எச்சின்னு இருக்குது. இது ரோ அடர்த்தி உள்ளதாக இருந்தால் அந்த பி வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் இந்த எச் உயரத்தில் இந்த ரோ அடர்த்தியால் ஏற்படக்கூடிய அமுக்கம் எச் ரோ ஜியாக இருக்கும். அவை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அடியில் இருக்கக்கூடிய அமுக்கம் என்ன, இந்த எச் உயரம் இந்த ரோ அடர்த்தியால் வழங்கப்படக்கூடிய ஒரு அமுக்கமாக தான் இந்த புள்ளியில் தொழிற்படும். அப்போ பி சமன் என்ன எச் ரோஜியாக இருக்கும். அது பாருங்கள், நாங்கள் இப்போ இதை சமப்படுத்தினோம்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்கும் பாருங்கள், இது 2 சமநிலையில் இருக்குது. அப்போ இந்த மேல் நோக்கி வழங்கக்கூடிய இந்த பீன்றது கீழ் நோக்கி வழங்கக்கூடிய இந்த விசை இந்த இடத்தால் வரக்கூடிய இந்த அமுக்கத்துக்கு என்ன செய்யணும் சமன் செய்தால் இந்த இடத்துல அதுக்கு மேலே அமிழாதவாறு அப்படி ஒரு சமநிலையில் மிதக்குது. அவ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் பி ப்ளஸ் L2 அந்த L2வால் தானே L2 × ரோ ஜி சமன் இதுவாக இருக்கும்னு சொன்னால் பை ப்ளஸ் இந்த இடங்களில் வளிமண்டல அமுக்கம் பை ப்ளஸ் L1 × ரோ ஜியாக இருக்க போகுது. அப்போ இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அமுக்கம் பி சமன் என்ன பை ப்ளஸ் L1 - L2 × ரோ ஜியாக இருக்க போகுது. அவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க எது இதில் தங்கியிருக்க போகுது, வளிமண்டல அமுக்கத்தில் தங்கியிருக்க போகுது. அதே போல் சாடியோட உயரம் தானே L1 - L2ன்ற உயரத்தில் தங்கியிருக்க போகுது. நீரிட அடர்த்தி அதே போல் இங்கே புவியிருப்பு 6 முடுகள் என்பவற்றில் தங்கி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆன்சர் எதில் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம்னு சொன்னால் 4வது ஆன்சரை அணுகியலுமாக இருக்கும். பாருங்க, 1991ஆம் ஆண்டு ஸ்பெஷல் பாஸ் பேப்பரில் 50வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சர்வசமனான பாரமற்ற விட்டராசுகள், ஆகவே அதுக்கு நிறை விசை இருக்காது, சமபக்க முக்கோணி. அப்போ 3ம் சமபக்க முக்கோணின்னு சொன்னால் ஒரு பக்கம் எவ்வளோ 60 பாகையாக இருக்க போகுது. ஒன்றை உருவாக்கும் வகையில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒன்றாக தொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒழுங்கமைப்பு 10 நியூட்டன் என்ற 3 சம ஒருதலை விசைகளுக்கு உட்படும் போது ஓய்வில் இருக்கும்
இருக்கும்னு சொன்னால் அப்போ சமநிலையில் இருக்குது. விட்டராசிட வாசிப்பு யாது? ஒவ்வொரு பக்கமும் என்ன, இந்த சைடும் 10 நியூட்டன், இந்த சைடும் 10 நியூட்டன், இந்த சைடும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 10 நியூட்டன். ஒவ்வொன்று 60 பாகையில் தாக்குறதால இது சர்வ சமனாக பிரிந்து என்ன நடக்கும்னு சொன்னால் 30 பாகையாக இருக்க போகுது. பாருங்க, இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு தலை விசைகள் உட்படும் போது இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு இழுவிசையை தொழிற்பட போகுது. இதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இழுவிசையை தொழிற்பட போகுது. அதுதான் இதில் ரீடிங்காக இருக்கும். இந்த இழுவிசைக்கு தான் இந்த டி என்ன சொன்னால் இங்கே இழுவைக்கு உட்படும் போது இணைத்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே ஒரு இழுவிசை டி வரப்போகுது. அந்த டி தான் இந்த விற்றராசுகளோட வாசிப்பாக இருக்கும். விளங்குதா? அதே போல் இந்த இடத்துல வரக்கூடிய இழுவிசையால் தான் இந்த விற்றராசிட ரீடிங்காக இருக்க போகுது. இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஓய்வில் இருக்குதா? அப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் டீன்னு சொன்னால் இது இந்த பக்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் டீன்னு ஒரு விசையை கொடுக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கூறு பிரிக்கணும். இது இந்த திசையில் 10 நியூட்டனாக இருக்குது, 30 பாகையில் இருந்தால் அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இது டி காஸ் 30 இந்த விசைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சமணம் எதிர்மான ஒரு விசை தாக்கினா தானே அது ஓய்வில் சமநிலையில் இருக்கும். அப்போ இந்த திசையில் 10 நியூட்டன் சொன்னால் இந்த விட்டராசிரியர் இந்த வாசிப்புட்டி இருக்கு தானே அந்த இழுவிசை, இந்த இழுவிசையால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 10 நியூட்டன் ஈடு செய்யணும். அப்போ இது டி காஸ் 30 கோணம் தெரிந்த கோணம் கொஸ் கோணம், கோணம் தெரியாத இது கூறு சைன் கூறாக இருக்க போகுது. பாருங்கள், டி காஸ் 30 இந்த சைடாலயம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் டி காஸ் 30 வரப்போகுது. அப்போ இந்த டோட்டலாக வரக்கூடிய இது என்ன 2t cos 30 இருக்க போகுது. அப்போ 2t cos 30 பாகை எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் அந்த 10 நியூட்டனுக்கு சமனாக இருக்கும். அவை 2 × t cos 30ன்னு சொன்னேன்னா √3/2 இருக்க போகுது. இது 10 நியூட்டனாக இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடுன்னு சொன்னால் இந்த t என்ன 10 √3. இந்த ஒரு டீ தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த ரீடிங்காக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் 10 √3 நியூட்டன் அப்படின்னு சொல்கிற மூன்றாவது ஆன்சர் அணிகேலமாக இருக்கும். பாருங்க, 1991ஆம் ஆண்டு வந்திருக்கிற ஸ்பெஷல் பாஸ் பேப்பரில் 51வது MCQ கேள்வியை பாருங்கள். இது சிம்பிள் எம் திணிவுடைய ஒரு பொருளொன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கரடான சாய்தளம் நாங்கள் உராய்வு விசை தொழிற்பட போகுது. என்ன செய்யுதுன்னு சொன்னால் சாய்தளத்தின் மீது சறுக்கான மட்டுமட்டாக ஓய்வில் இருக்குதாம். இது என்ன செய்துன்னு சொன்னால் ஓய்வில் இருந்து இந்த தளத்திட சாய்வு 30 பாகையில் இருந்து 60 பாகைக்கு அதிகரிக்கப்படும் போது இந்த பொருள் எப்படி ஆறுமுடுகள் அடையும்னு கேட்குறாங்க. இப்போ ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது 30 பாகையில் இருந்தால் இது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன முதலாவது சுயாதீன விசை வரிப்படம் வரைகிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னா தெரிந்திருக்கணும். பாருங்கள், இந்த எம்ஜி கீழ் நோக்கி இருக்க போது இதில் மறுத்தாக்க விசை. சரி, இந்த மறுத்தாக்க விசை தரையினால் பொருளுக்கு மேல் நோக்கி செங்குத்தாக எப்பயும் ஒரு மறுத்தாக்க விசை ஆறும் அதில் இயக்கத்துக்கு எதிரான திசையில் உராய் விசை தொழிற்பட போகுது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த எம்ஜியை கூறு பிரித்தா இந்த திசையில் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இது 30 பாகை. பாருங்கள், இது 30 பாகை அப்படின்னு சொன்னால் இது என்ன 30 பாகை. அவே இந்த திசையில் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் எம்ஜி கொஸ் 30 பாகை, இந்த திசையில் எம்ஜி சைன் 30 பாகையாக இருக்க போகுது. பாருங்க, உடல் சரிக்கும் தருவாயில் என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லை சமநிலையில் இருக்க போகுது. அப்போ அது என்ன எல்லை சமநிலை. அது பாருங்க, எஃப் எல்லை சமநிலையில் என்ன W × சைன் 30 பாகையாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், இந்த எஃப் எதுக்கு சமனாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த எம்ஜி சைன் 30க்கு சமனாக இருக்குது. அதே போல் இந்த மேல் நோக்கி இருக்கிற இந்த ஆர் எதுக்கு சமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த W எம்ஜி கொஸ் 30 பாகைக்கு சமனாக இருக்குது. பாருங்கள், மேல் நோக்கின ஆர் கீழ் நோக்கின எம்ஜி கொஸ் 30 W கொஸ் 30க்கும் இந்த எஃப் உராய் விசை எல்லை சமநிலையில் இருக்குது. அப்போ எல்லை உராய் விசைனா W சைன் 30 எம்ஜி சைன் 30க்கு சமனாக இருக்கும். அதே போல் எங்களுக்கு தெரியும் எஃப் சமன் என்ன மிவ் × ஆறுன்னு தெரியும். அப்போ நாங்கள் இங்கே இந்த உராய்வு குணகம் மியூ சமன் எதாக இருக்கும்னு சொன்னால் எஃப் எல்லை இன் கீழ் ஆறாக இருக்க போகுது. அப்போ இது என்ன எங்களுக்கு WW கேன்சல் ஆகினேன்னு சொன்னால் சைன் இன் கீழ் காஸ் டேன்
30 பாகையாக இருக்க போகுது. இதுதான் அந்த மியூவாக இருக்கும். அவை மியூ சமன் tan 30 என்னன்னு கேட்டால் 1/√3. இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், முதலாவது இந்த எல்லை நிலையில் அதில் இருக்கக்கூடிய உராய்வு குணகம். இப்போ நாங்கள் இந்த பாகையை மாத்திரண்டு உராய்வு குணகம் மாறுமான்னு கேட்டால் உராய்வு குணகம் மாறாது. நாங்கள் இதை 60 பாகையாக இந்த சாய்தளத்தை மாற்றினோம்னு சொன்னால் கீழ் நோக்கி நிறைவிசை எம்ஜி. இந்த எம்ஜியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கூறுபிரி. அவள் கூறு பிரித்தோம்னு சொன்னால் இது இப்போ எங்களுக்கு என்ன 60 பாகைன்னு வரப்போகுது. எம்ஜி காஸ் 60 பாகை. இந்த திசையில் நாங்கள் கூறு பிரித்தா கோணம் தெரியாத கூறு சைன் கூறு எம்ஜி சைன் 60 பாகைன்னு வரப்போகுது. அப்போ இந்த எம்ஜி என்ன செய்யணும்னு சொன்னால் கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த ஆர் இருக்குது தானே. இப்போ இந்த ஆர் பாருங்கள், மேல் நோக்கி இருக்கிற ஆர், கீழ் நோக்கி இருக்கிற எம்ஜி காஸ் 60க்கு சமன். அப்போ ஆர் சமன் என்ன? எம்ஜி காஸ் 60 பாகைக்கு சமனாக இருக்க போகுது. இப்போ இந்த சாய்தளத்தில் இந்த திசையில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எஃப் சமன் எம்ஏயை பாவிச்சோம்னு சொன்னேன். எஃப் சமன் எம்ஏயை பாவிச்சோம்னு சொன்னால் இந்த திசையில் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் ஏன்னா இந்த திசையில் இயங்குற சொட்டி இயங்குற திசையில் போட்டால் இது தான் இந்த பக்கம் இயங்குன்னு சொன்னால் இந்த விசை பெருசாக இருக்கும். அவை எம்ஜி சைன் 60 பாகை, எம்ஜி சைன் 60 மைனஸ் எஃப் உராய்வு விசை. எஃப் உராய்வு விசைன்னு எங்களுக்கு எஃப் ஊனும் போட்டு எழுதிடும். அப்போ நாங்கள் ஒரே ஸ்டெப்பில் என்ன செய்வோம்னு சொன்னால் மியூ ஆர் சமன் எம்ஏயாக இருக்க போகுது. பாருங்கள், எம்ஜி சைன் 60 பாகை இப்போ மைனஸ் எங்களுக்கு மிவ்வுக்கு மதிலாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் 1/√3 ஒரு பெருமானம் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் 1/√3 ஆறுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்? எம்ஜி காஸ் 60ன்னு போடலாம். பாருங்கள், எம்ஜி காஸ் 60 பாகை சமன் எம் இன்ட்டு ஏ. எல்லாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த எம்எம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜி மீயா போகுது. சைன் 60 √3/2. பாருங்கள், ஜி இன்ட்டு √3/2 மைனஸ் 1/√3. அது பாருங்கள், இங்கே ஒரு ஜி இருக்குது. அதே போல் கொஸ் 60 அப்படின்னு சொன்னால் ஹாஃப் சமன் ஏயாக இருக்குது. பாருங்கள், √3g/2 மைனஸ் g/2 √3 சமன் ஏயாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு g/2 நாங்கள் பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் √3 மைனஸ் 1/√3 சமன் ஏயாக இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் g/2 உள்ளுக்கு நாங்கள் போமஸ் எடுத்தோம்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? 3 மைனஸ் 1/√3 சமன் ஏயாக இருக்கும். அதை பாருங்கள், g/2 இன்ட்டு 2/√3 சமன் ஏ. அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகினா இந்த இடத்துல ஆன்சர் எழுதுகிறேன். ஏ சமன் என்ன? g/√3. அதோட இந்த 6 முடுகளுடன் அசையும் அப்படின்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக அணுகேடமாக இருக்கும்.